இப்ப நம்ம லோக்கல்ல ஒரு பிரச்சனைன்னா நம்ம கோர்ட்டுக்கு போவோம். நம்முடைய லோக்கல் கோர்ட், அதை விட்டா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், அதுக்கு மேல பிரச்சனை போனா ஹை கோர்ட் போகுது, அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் போகுது, அதுக்கு மேல அவ்வளவுதான். அதான் நேரமே சொன்னேன், நாசமா போறதை தவிர வேற வழி என்ன. நம்ம அதுக்கு மேல பிரச்சனை போக முடியாது. அதுதான் இப்ப நம்ம ஆண்டவரை பொறுத்த மட்டில் ஆமென், ஸ்தோத்திரம். கவனிக்கணும், தேவனுடைய ராஜ்யம் அல்லது இயேசு நம்முடைய தெய்வம் என்று சொல்கிற நிலைப்பாடை நாம் கவனிக்கும் பொழுது அவர்தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரத்தின் எண்டு. வேற ஒண்ணு இல்லை அந்த கரைக்கு. அல்லேலூயா. மேல ஒரு சகாயர் இல்லை. அதுக்கு மேல நம்மை தேடி போகிறதுக்கு நம்பிக்கைக்குரிய வேறு ஒருவர் இல்லை. அதனால பைபிள் சொல்லுது, நீங்க அவரை சார்ந்து கொள்ளுங்கள். என்ன செய்யணுமா? அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவரை தவிர வேற ஒருவர் இல்லை. நமக்கு இருந்திருந்தா பரவாயில்ல, போலாம். உலகத்துல நம்புவதற்கும் சரி, சார்ந்து கொள்ளுவதற்கும் சரி, நாம் ஏற்றுக்கொள்வதற்கும் சரி, நாம் சிநேகிப்பதற்கும் சரி, நம்முடைய காரியங்களை சொல்லி உதவி நாடிக்கொள்வதற்கும் சரி, ஆபத்திலே கிட்டி சேருவதற்கும் சரி, இயேசுவை தவிர வேறொருவர் நமக்கு இல்லை.